இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இதுதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம். நீங்க தமிழ்ல வாசித்தீங்க அப்படின்னாக்கி, தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்கிறத தான் நீங்க வாசிக்க முடியும். ஆனா நீங்க ஹிந்தி பைபிள்ல நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னாக்கி, தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கி நம்முடைய வேலை காரியங்களாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல தோல்விகளை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? சந்தித்து இருக்கலாம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் மனுஷர்கள் தன்னுடைய ஞானம், தன்னுடைய திறமை, தன்னுடைய அறிவு, தன்னுடைய புத்தியை வைத்து, தன்னுடைய டேலண்ட்டை வைத்து நிறைய காரியங்களை செய்கிறதற்கு என்ன செய்கிறாங்க? முற்படுறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை முயற்சி செய்திருக்கலாம், அதில் தோல்விகளை என்ன செஞ்சிருக்கலாம்? நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி, அவன் பல முறை யுத்தத்தில் தொடர்ந்து தோல்வி 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 சந்தித்த பொழுது அவன் ஒரு குகைக்குள்ள போய் படுத்து கிடக்கிறான். அங்க போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். நான் இனி என்ன செய்ய மாட்டேன், யுத்தமே பண்ண மாட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் பொழுதுதான் அங்க ஒரு ஸ்பைடர், என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சி தானே? ஆமாம், ஒரு சிலந்தி பூச்சி. அது என்ன செய்கிறது அப்படின்னாக்கி, மேலே கூடு கட்டிட்டு இருக்குது. கூடு கட்டிட்டு அப்படியே கீழே விழுது. கூடு கட்டும் பொழுது என்னது? கீழே விழுது. திரும்ப அது எலும்பி போய் திரும்ப போய் கூடு கட்டுது, திரும்ப விழுது, திரும்ப போய் கூடு கட்டுது. அப்போதான் அவன் யோசிக்கிறான், ஒரு சிலந்தி பூச்சி எத்தனை முறை கீழே விழுந்ததோ அது திரும்ப திரும்ப போய் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாம திரும்ப திரும்ப போய் என்ன செய்கிறது? அது கூடு கட்டுகிறது. அப்போ நானும் திரும்ப போய் என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப யுத்தத்துக்கு போகிறான். ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல முறை தோல்வியை சந்தித்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவருடைய வாழ்க்கையில், அவருடைய சரித்திரத்தில் தோல்வி என்பது இல்லவே இல்லை. அவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வியே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க. இயேசு பிசாசு இயேசுக்கு எதிராக என்ன செய்தான்? வந்தான். அவர் ஜெயித்தாரா தோத்தாரா? ஜெயித்தார். அவர் சிலுவையிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கி, பிசாசுக்கும் இயேசுக்கும் பெரிய யுத்தம். சிலுவை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. பிசாசுக்கும் அவனுக்கு, யாருக்கு? இயேசுக்கும் ஒரு பெரிய யுத்தம். ஆனால் அந்த யுத்தத்தில் இயேசு தான் என்ன செய்தார்? ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? ஜெயம் எடுத்தார்.
அவருடைய பிள்ளைகள். நீங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அந்த இயேசு திரும்ப என்ன செய்ய வரப்போகிறார். அவர் இந்த பூமியில வரும் பொழுது அர்மெகதோன் என்கிற ஒரு யுத்தம் நடக்கும் பிசாசோடு கூட. அந்த யுத்தத்திலையும் அவர் தான் ஜெயிக்க போகிறார். அதுக்கு பிற்பாடு 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிற்பாடு ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்திலே கர்த்தர் தான் ஜெயம் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் ஜெயிக்கிறவர். தோல்வியே கிடையாது. இயேசு எங்கேயாவது தோல்வியை சந்தித்தார் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை நீங்க வாசிக்கவே முடியாது. அவருடைய பிள்ளைகளாக்கிய உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி அப்படிங்கிறது கிடையவே செய்யாது. நமக்கு ஜெயம் உண்டு. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நான் வேதத்துல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. நான் ஒரு 7 காரியம் சொல்லுகிறேன். அதுக்கு பிற்பாடு தான் மெசேஜ்க்கே போக போறேன். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் அப்படி சொல்லுகிறேன். நீங்க எழுதி கொள்ளுகிறவங்க எழுதி கொள்ளலாம். நீங்க வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னாக்கி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் ஆலயத்தின் மத்தியில் அவனை தூணாக்குவேன் அப்படிங்க. ஆலயத்துல ஒரு தூணாக என்ன செய்வார்? ஜெயம் கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் நிறுத்துவார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னாக்கி, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னாக்கி, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவர் சொல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னாக்கி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு 2ஆம் மரணம் அவனை மேற்கொள்ள முடியாது. அந்த அதிகாரத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னாக்கி அங்க சொல்லுகிற, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இன்னும் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் சுதந்தரித்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் சுதந்தரித்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இன்னும் 7வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னாக்கி அங்க சொல்ல, நான் ஜெயம் கொண்டு, இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடன் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருளி செய்வேன். ஹல்லேலூயா. இயேசு ஜெயம் எடுத்து பிதாவுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் அவர் என்ன செய்தார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்ன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி செய்வேன் அப்படிங்கிறார். பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஜெயிக்கிறவன் தான் பரலோகத்துக்கே போக முடியும். ஜெயிக்கிறவன் தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கே போக முடியும். ஜெயிக்காதவன் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் ஒரு 5 காரியங்கள் உங்கள் மத்தியில சொல்லுகிறேன். யார் யார் ஜெயித்தார்கள், அவங்க ஜெயிப்பதற்கு காரணம் என்ன, அதை தான் இன்றைக்கு ஒரு 5 காரியம் உங்கள் மத்தியில சொல்லிவிட்டு ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 14:17.
நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே ஆபிரகாம் ஒரு யுத்தத்தில் என்ன செய்கிறான்? ஜெயம் எடுக்கிறான். ஆபிரகாம் ஒரு யுத்தத்தில் என்ன செய்கிறான்? ஜெயம் எடுக்கிறான். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு சம்பவம். லோத்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட சோதோம் கொமோரா பட்டணத்தில் என்ன செய்கிறான்? அந்த தேசத்தில் குடியிருக்கிறான். இப்போ அந்த சோதோம் கொமோரா தேசத்துக்கும் சில அவங்க கூட உள்ள சில தேசத்துக்கும் இன்னும் சில தேசத்தின் ராஜாக்களுக்கும் யுத்தம் என்ன செய்கிறது? நடக்கிறது. அந்த யுத்தத்தில் சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். அப்பொழுது இந்த சோதோம் கொமோராவில் உள்ள அத்தனை பேரையும் அந்த ராஜாக்கள் சிறை பிடித்து என்ன செய்கிறார்கள்? கொண்டு போகிறார்கள். அந்த சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் லோத்துடைய குடும்பமும் என்ன செய்கிறது? சிறைப்பட்டு போனது. இந்த செய்தி ஆபிரகாம் கேள்விப்பட்ட பொழுது, ஆபிரகாம் ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனுஷன். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவன் தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி அவன் ஜெயம் கொண்டு அவன் என்ன செய்கிறான்? திரும்ப வருகிறான். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவன் யுத்தம் பண்ணினது யாரோடு கூட? அப்படின்னு ராஜாக்களோடு கூட என்ன செய்கிறான்? யுத்தம் பண்ணுகிறான். ஆனா இவன் யார் அப்படின்னாக்கி ராஜா கிடையாது, ஏதோ இவன் கையில ஒரு பெரிய தேசம் கிடையாது. இவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவன் போய் யுத்தம் பண்ணி என்ன செய்கிறான்? ஜெயம் எடுக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? ஜெயத்தை கொடுக்கிறார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல ஆபிரகாம் ஜெயித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா விசுவாசம். நான் சொல்லுவேன் விசுவாசம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏன்னா வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 11வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தாங்களா? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயித்தார்கள் அப்படின்னா விசுவாசத்தினால தான் என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தாங்க? விசுவாசத்தினாலே. இன்னும் நீங்க ஒரு ஸ்டெப்பு நான் இன்னும் முன்னாடி கொண்டு போகிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். எது ஜெயிக்குமா? விசுவாசம் தான் உலகத்தை என்ன செய்யுமா? ஜெயிக்கும். அப்படின்னா விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தது அப்படின்னாக்கி அவன் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தை என்ன செய்தார்? ஜெயித்தார். நம்ம ஜெயிக்கிறோமா? உலகத்தை நம்ம ஜெயிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம உலகத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? விசுவாசத்தினாலதான் ஜெயிக்க முடியும். விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம ஜெயிக்கலாம். விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம ஜெயிக்கலாம். உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகத்தோடு கூட ஒத்து போகவே கூடாது. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. உலக மனுஷனை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்க கூடாது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி நம்முடைய ஜனங்களே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா உலக மக்களை போலதான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கி நல்லா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வராங்க? நல்லா தான் வராங்க. விசுவாசிகளாக பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா. ஆனா வெளியே போயாச்சு அப்படின்னாக்கி அந்த விசுவாசி அப்படிங்கிற அந்த போர்வையை களைந்து போட்டு விட்டு திரும்ப உலகம் என்கிற போர்வையை போர்த்தி கொண்டுதான் என்ன செய்கிறாங்க? தெரிகிறாங்க. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளே பார்த்தீங்க அப்படின்னாக்கி சர்ச்சுக்கு வந்த ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியே போனா ட்ரெஸ் அப்படியே என்ன செய்யுது? உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் விசுவாசி,
வெளியே போயாச்சு அப்படின்னாக்கி விச ஊசியா இல்லை உலக ஊசியா? யோசிச்சு பாருங்களேன், உண்மையா இல்லையா? நீங்க நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் நீங்க சர்ச்சிலையும் விசுவாசியாக இருக்கணும். நீங்க உலகத்துக்குள்ள போகும் பொழுது, நீங்க வேலைக்கு போனாலும் அங்கேயும் விசுவாசியாக இருக்கணும். நீங்க காலேஜுக்கு போனாலும் அங்கேயும் விசுவாசியாக இருக்கணும். நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் விசுவாசியா இருக்கணும். நீங்க மார்க்கெட்டுக்கு போனாலும் அங்கேயும் விசுவாசியா இருக்கணும். நீங்க உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனா அங்கேயும் விசுவாசியை போல நடக்கும். நீங்க ஒரு விசுவாசி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த போர்வை, ஏதோ போர்வையை போர்த்து இருக்கிறேன், அதை அப்படியே கலைந்து போட்டுட்டு திரும்ப உலகத்தை, அப்படி கிடையாது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க இந்த பச்சுந்தி பார்த்திருக்கிறீங்களா? பச்சுந்தி பார்த்திருக்கிறீங்களா? அது அந்த கலரை மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த பச்சை மரத்துல போயாச்சு, அப்படியே பச்சை இலை பக்கத்துல போயாச்சுன்னா அது பச்சை கலர்ல மாறிடும். அதே இடத்துல கொஞ்சம் அந்த பழுத்த இலைகள் கொஞ்சம் கலர் மாறின இடத்த, அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அது என்ன கலரை மாத்திக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். இங்கெல்லாம் பார்க்க ரொம்ப கடினமா இருக்கு. ஆனால் ஊர் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன மரம், அந்த முள்ளு அது என்ன மரம் சொல்லுவாங்க, அந்த மரத்தை எப்பவும் அது இருக்கும். அது எப்பவுமே என்ன செய்யும், முட்செடியில் அது எப்பவும் இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, பார்த்துருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன். ஆமாம், ஆண்டுடைய பிள்ளை. நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, நம்ம விசுவாசிகளும் என்ன செய்யறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்தா ஒரு கலரு, வெளியே போயாச்சுனாக்கி மேரேஜ் வீட்டுக்கு போயாச்சுனாக்கி ஆளே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இதுவா நம்ம விசுவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நடக்கிறோம். ஆமாம், அதே கொஞ்சம் காலேஜுக்கு போயாச்சு நம்ம பிள்ளைகள் அப்படியே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அப்படியே மாறுது. அப்போ சர்ச்சுக்கு வந்தால் விசுவாசி, வெளியே போனால் கலர் மாறுது நம்ம ஆட்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுதேன், நீங்கள் எங்கே போனாலும் எப்படி இருக்கணும், விசுவாசி அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, விசுவாசி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. ஏன்னா விசுவாசம் நம்ம உலகத்தை என்ன செய்யணும், ஜெயிக்கணும். உலகத்துக்கு பின்னாடி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆமாம், உலகத்துக்கு பின்னாடி நம்ம போயிடக்கூடாது. உலகத்தோடு கூட மிக்கல் ஆயிடக்கூடாது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. உலகத்தோடு கூட நம்ம என்ன செஞ்சிடும், கலந்துட கூடாது. ஆமா, உலகத்தை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அதான் விசுவாசத்தினாலதான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது அப்படின்னாக்கி நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். ரெண்டாவது ஆபிரகாம் ஜெயித்தது எப்படி அப்படின்னா, விசுவாசத்தினால அவர் என்ன செய்தாரு, ஜெயித்தார். ரெண்டாவது யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 7:10. யோசுவா 7:10. எழுந்திரு, இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்க யோசுவா தோல்வியை சந்திக்கிறான். தோல்வியை, ஒரு தேசத்தின் மீது தோல்வியை சந்திக்கிறான். ஆயி என்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல யுத்தம் பண்ண போய் தோல்வியை சந்திக்கிறான். நீங்க எதுக்கு முன்னால் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி, எரிகோ பட்டணத்தை அவங்க என்ன செய்றாங்க, ஜெயிக்கிறாங்க. எரிகோ பட்டணத்துல தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அதுக்கு பிற்பாடுதான் இந்த ஆயி பட்டணம் என்ன செய்கிறது, வருகிறது. இது ஒரு சின்ன பட்டணம் தான், ஒரு பட்டணம். அப்போ வேவுக்காரர்கள் போயிட்டு சொல்றாங்க, இந்த பட்டணம் ஒண்ணுமே கிடையாது, இந்த பட்டணம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 3000 பேர் போனா போதும். இவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேரு, 3000 பேர் போனா மாத்திரம் போதும். இந்த பட்டணத்தில் நம்ம எளிதில் என்ன செய்யலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அதே படி போனாங்க. ஆனா கடைசியில தோல்வியை சந்தித்தார்கள். என்னத்தை சந்திச்சாங்க, தோல்வி. அதுக்கு பிற்பாடுதான் யோசுவா தோல்வி சந்தித்த உடனே அவன் முகங்குப்புற விழுந்து என்ன செய்கிறான், அழுது கொண்டு கிடக்கிறான். ஆண்டவரே, தோல்வியை சந்திச்சுட்டேனே, எதுக்கு 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 எதுக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் போது தான் அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் சொல்லுகிறார் பாருங்க, 11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள்,
நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டது, களவு செய்ததும் வஞ்சித்ததும், நீங்க நல்ல பாவம் செய்தார்கள். ஏன் தோல்வி? காரணம் பாவம். ஏன் தோல்வி? காரணம் பாவம். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, பாவத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது, பாவத்துக்கு எந்த மனுஷன் இடம் கொடுக்கிறான் அவன் ஜெயிக்கவே முடியாது. அவன் ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கணும் அப்படின்னாக்கி நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கி யோசுவா சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஜனங்கள் என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொள்ளுகிறான். சுத்திகரித்து கொண்ட பிற்பாடு திரும்ப அதே பட்டணத்தோடு யுத்தத்துக்கு போகிறான், திரும்ப ஜெயம் எடுக்கிறான். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, பாவம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. நாம ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம ஜெயிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பாவத்தையும் ஜெயிக்கணும். பாவம் நமக்குள்ள இருந்தா நம்ம ஜெயம் எடுக்கவே முடியாது. அதுதான் உண்மை. பரிசுத்தம் தேவை. ஆண்டவர் ஜெயத்தை தரணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் என்ன செய்யணும்? இருக்கணும். பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி பாவத்தில் என்ன செய்யறோம்? விழுந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது பாவத்தை ஜெயிக்க முடியாம என்ன செய்கிறாங்க? தடுமாறுகிறார்கள். இன்னைக்கு நிறைய இன்னைக்கு நம்மளே சொல்லுகிறோம் என்ன அப்படின்னாக்கி, இல்லை வாலிப பிள்ளைகள் இந்த மும்பை பட்டணத்தில் பரிசுத்தமாக ஜீவிப்பது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், எங்கே கொண்டு நீங்கள் யோசேப்பை எங்கே கொண்டு போய் விடுங்க, அவன் பரிசுத்தமாக ஜீவிப்பான். அவனை எங்கே கொண்டு போய் விட்டாலும் அவன் என்ன செய்வான்? பரிசுத்தமாக ஜீவிப்பான். அதுதான் யோசேப்பு. தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாக்கி அவங்களை எங்க கொண்டு போய் விடுங்க, அவங்க பரிசுத்தமாக என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க முடியும். நீங்க வேதத்தில் வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமர் 6:14. நான் படிக்கிறேன். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் உங்களை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கி வாலிபர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் அப்படின்னா வாசிங்க 1 யோவான். வாலிபர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னாக்கி 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை 13-14 இருக்குது. நான் சொல்லுகிறேன், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் அப்படிங்கிறார். 14வது வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. வாலிபர்களே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்கள் என்ன எப்படியா ஜெயித்தாங்களாம்? எப்படி? பிசாச ஜெயித்தாங்களாம். யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் எழுதுகிறார் அங்க ஜெயித்தாங்க அப்படின்ட்டு. ஆனா நம்ம பிள்ளைங்க பாவத்தை ஜெயிக்கவே முடியல, அப்படியே போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னா வசனம் இல்லை உள்ள. என்ன இல்லை? வசனம் இல்லை. வசனம் உள்ள இருந்தது அப்படின்னா ஜெயிப்பாங்க. வசனம் என்ன இல்லை? உள்ள இல்லை. அதனாலதான் ஜெயம் இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுகிறேன், பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பாவம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையே தோல்விதான். நம்முடைய வாழ்க்கையே என்னது? தோல்விதான். நமக்கு ஜெயமே கிடைக்காது. மூன்றாவது வாசிக்கலாம். நீதிமொழி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். 17-11. யாத்திராகமம் 17-11. மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களும் அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்கள். அமலேக்கியரோடு கூட என்ன செய்கிறார்கள்? யுத்தம் பண்ணுகிறாங்க. மோசே கைகளை உயர்த்தி வைக்கும் பொழுது
அமலேக்கியர் என்ன செய்வாங்க, இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க, ஜெயம் எடுப்பாங்க. மோசேயுடைய கை அப்படியே வலிக்கும் பொழுது கொஞ்சம் அப்படி கீழே பண்ணுனா அப்படின்னாக்கி அங்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க, தோல்வியை சந்திப்பார்கள். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் வெளியே வந்த பிற்பாடு முதல் யுத்தம் இதுதான். அமலேக்கியரோடு கூட முதல் யுத்தம் சந்திக்கிறாங்க. இப்போ அந்த 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா, செங்கல் அறுக்கிற வேலை மாத்திரம் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. வேற எதுவுமே தெரியாது. யுத்தம் எப்படி பண்ணணும் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆமா, நீங்க நல்லா கவனித்துக்கோ, செங்கல் அறுக்கிற வேலை மாத்திரம் தான் தெரியும். ஆனா முதல் முறையாக ஒரு யுத்தத்தை என்ன செய்கிறார்கள், சந்திக்கிறார்கள். யோசுவா ஜனங்களை கூட்டிட்டு போய் அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணுகிறான். அந்த யுத்தம் பண்ணும் பொழுது மோசேயும் ஊர் ஆரோன் இவங்க 3 பேர் எங்க இருக்கிறாங்க, மலை உச்சியில இருக்காங்க. மோசே கையை உயர்த்தி வைக்கும் பொழுது ஜெயம் கிடைக்குது. ஆனா மோசே கையை கீழே போடும் பொழுது தோல்வி. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யுத்தம் பண்ணுனதுனால ஜெயம் கிடையாது. ஜெயம் எங்க இருக்குது, மோசேயுடைய கையில தான் இருக்கு. மோசேயுடைய கை உயரும் பொழுது ஜெயம், மோசேயுடைய கையை தாழும் பொழுது தோல்வி. இந்த கை உயர்த்துதல் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் வேகமா போகிறோம். 1 தீமோத்தேயு அதனுடைய 2வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்ட புருஷர்கள் எல்லா இடத்திலும் கைகளை உயர்த்தி அதை செய்யணும், ஜெபம் பண்ண கடவன். அப்போ இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஜெபத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னாக்கி ஜெபம் நமக்கு தேவை. ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபம் எங்க இருக்குதோ அங்க ஜெயம் இருக்கும். வேதத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கி தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததுன்னா சும்மாவா ஜெயமா இருந்தது? தானியேல் ஒரு நாளைக்கு 3 நேரம் அவன் என்ன செய்தான், ஜெபம் பண்ணினான். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை பாருங்க என்னைக்குமே தோல்வியே இருக்காது. அவளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே என்ன இருக்கும், ஜெயம்தான் இருக்கும். நீங்க பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரட்டும், நம்ம ஜெபத்தை மாத்திரம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பா என்ன செய்யலாம், எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கி, ஒரு குறிப்பிட்ட ஒரு பணம் அவருக்கு கிடைக்கணும், அது கிடைக்காம பயங்கர பல வருஷமாக அது என்ன செய்கிறது, தடையாக காணப்படுகிறது. அப்படிதான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கி 2 பேர் சேர்ந்து 24 ஹவர்ஸ் ஜெபிக்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? 24 ஹவர்ஸ் கண்டினியூவா அந்த காரியத்துக்காக என்ன செய்யறாங்க, ஜெபிக்க 24 மணி நேரம் விட்டாம இரவு பகலாக என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. கரெக்டா பல வருஷங்களாக தடையாக காணப்பட்டது ஒரே வாரத்தில் என்ன செய்தது, கிடைச்சது. ஒரே வாரத்தில். நீங்க நல்லா கவனி, ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கி ஜெபத்துல அவ்வளோ வல்லமை இருக்குது. முடியாததையும் பண்ண முடியும். ஜெபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவார், ஜெயத்தை தருவார். அதான் முதல்ல சொன்னேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசம், 2வது யோசுவாவுடைய வாழ்க்கையில பரிசுத்தம், 3வது நமக்கு ஜெபம், 4வது சொல்லுகிறேன், 4வது வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:20. நியாயாதிபதிகள் 16:20. சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி எல்லா பக்கத்திலையும் ஜெயம், எல்லா பக்கத்திலும் என்னது, ஜெயம். கடைசியில் நான் தோல்வி, கடைசியில் என்னது, தோல்வி. நான் சொல்லுகிறேன், இந்த சிம்சோன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் ஒரு விசேஷித்தவனாக காணப்பட்டான். நான் சொல்லுதேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள்
மற்றவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதுதான் உண்மை. எல்லாவற்றில், ஞானத்துல, படிப்புல, இல்ல வேலையில, எந்த காரியமா இருக்கட்டும், அபிஷேகம் பெற்றவர்கள் என்னைக்குமே எப்படி இருப்பாங்க, விசேஷித்தவர்களாக இருப்பாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்சோன் அப்படிதான். உண்மையா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கி சிம்சோன் மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் அவன் ஒரு தனித்துவம் வாய்ந்தவன், அப்படிதான் சொல்லணும். ஆமா, ஒரு விசேஷித்தவன். அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பக்கத்துல கூட யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பெலிஸ்தியர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கி அவன் பக்கத்துல கூட வரமாட்டாங்க. எங்க வரமாட்டாங்க, பக்கத்துல கூட வரமாட்டாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கி சிம்சோன் வாரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க, கதவையே பூட்டிடுவாங்க. என்னத்தை பூட்டிடுவாங்க, அந்த ஒரு மனுஷன் அந்த பெலிஸ்திய தேசத்துக்குள்ள போனாலே கதவையே என்ன செய்வாங்க, ஒரு டைம் அப்படிதான் கதவை என்ன செஞ்சுட்டா பூட்டிட்டாங்க. பூட்டின பொழுது அவன் என்ன செஞ்சான், அந்த கதவையை அப்படி நிலையோட தூக்கிட்டு என்ன செய்தான் போனான். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பயங்கரமான மனுஷன். அவனை கண்டாலே இவங்க 10 அடி தள்ளி தான் நிற்பாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கி ஒண்ணுமே இல்லை, அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். நீங்க நல்லா கவனித்தோம், அபிஷேகம் எது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்குதோ பிசாசு உங்க பக்கத்துல கூட நிச்சய மாட்டான், வரமாட்டான். பக்கத்துல வருகிறதற்கே நிச்சயமா பயப்படுவான். ஆனா அந்த அபிஷேகத்தை அவன் இழந்த பொழுது அவன் கண்ணை பிடுங்கி அவனை கோமாளியாக்கி, யோசிச்சு பாருங்க, மாவரைக்க வச்சு அவனுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமான நிலைமை. அவனுடைய வாழ்க்கையே கடைசியில் தோல்வியில தான் முடிந்தது. காரணம் என்ன அப்படின்னாக்கி அபிஷேகத்தை இழந்ததுனால. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாரும் உங்க முன்னால நிற்க முடியாது, யாரும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஆமா, சிங்கம் வந்தது, சிங்கத்தை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு அப்படி போயிட்டு இருந்தான். யோசிச்சு பாருங்க, பயப்படவே இல்லை, யாரை கண்டு பயப்பட மாட்டான். 1000 பேர் வந்தாலும் 1000 பேரையும் அடிச்சு போட்டு போனான். அவ்வளவு பயங்கரம். அந்த காரணம் என்ன, அந்த அபிஷேகம். ஆனா அவன் போய் விபச்சாரத்துக்கு, பாவத்துக்கு இடம் கொடுத்தான். இடம் கொடுத்ததுனால அபிஷேகத்தை இழந்தான். அபிஷேகத்தை இழந்த பொழுது ஒன்றும் இல்லாமல் போயிட்டு, பலனே இல்லை. ஆமா, யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அபிஷேகத்தை என்னைக்கு இழந்து போக்குறீங்களோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னது, தோல்விதான். அதனாலதான் அபிஷேகம் நமக்கு தேவை. நான் 5வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. 5வதாக நான் சொல்லுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, பாதாளத்தை நீங்க ஜெயிக்கணும். பாதாளத்தை நம்ம தான் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். பாதாளம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெயிக்க கூடாது. அதான் அது சொல்லப்பட்டிருக்குது. அங்க சொல்லப்படுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கி, சபைக்குள்ள இருக்கிறவர்கள் தான் பாதாளம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆமா, சபையை பாதாளம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. சபைக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கி உங்களையும் பாதாளம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. சபைக்கு வெளியே யார் இருக்கிறாங்களோ அவங்க பாதாளத்தை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால சபைக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். சபைக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். சண்டே ஆராதனைக்கு ஒழுங்கா என்ன செய்யணும், வரணும். ஆமா, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சண்டே ஆராதனை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணவே கூடாது, கட் பண்ணவே கூடாது. சாதான் வேதம் சொல்ல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதுங்க, விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்தாங்க, அந்த நாட்களில் விட்டுட்டாங்க. ஆனா அதான் அப்போஸ்தலன் பவுல், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதுங்க, விட்டு விடாதுங்க. சபையை மாத்திர, ஆராதனை மாத்திர ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணவே
கூடாது. கடமைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னு வேலைக்கு மாத்திரம் கரெக்டாக போவாங்க. கரெக்டாக 6 நாளும் கரெக்டாக வேலைக்கு போவாங்க. ஆனால் கட்டடிக்கிறது எங்கே அப்படின்னாக்கி சண்டே சர்ச்சை மாத்திரம் நிச்சயம். ஆண்டவர்கிட்ட போய் எப்படி கணக்கு கொடுப்பாங்க இவங்களாம்? ஆண்டவர்கிட்ட எப்படி கணக்கு கொடுக்கும்? ஒரு நாள் உனக்கு வேலையை கட் பண்ண முடியலை, கட் பண்ணாமல் கரெக்டாக ஒழுங்காக போக தெரியுது. ஆனால் சர்ச்சை மாத்திரம் என்ன செய்யணும், துணிகரமாக கட் பண்ணுறோம். அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்டார்னா ஆண்டவர் சும்மா விடுவாரா? அப்படிப்பட்டவங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சும்மா விடுவாரா? விட்டவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில் மேற்கொள்வது இல்லை. நம்ம எல்லாரும் எழுதியிருக்கிறோம். அப்படியே கண்களை முதல்ல விசுவாசம், இரண்டாவது பரிசுத்தம், மூன்றாவது ஜெபம், நான்காவது அபிஷேகம், ஐந்தாவது சபை கூடி வருதல். இது 5 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். கண்டிப்பாக நமக்கு ஜெயம் எடுக்க இந்த 5 காரியங்கள் நமக்கு தேவை. 5 காரியங்கள் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய முதல்ல விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் நமக்கு தேவை. ஆபிரகாம் ஜெயித்தான், காரணம் விசுவாசம். பரிசுத்தவான்கள் ஜெயித்தார்கள், காரணம் அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம். விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும். ரெண்டாவது பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்தம் இருந்துன்னா ஜெயம். பாவத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்க. எல்லா பக்கத்திலும் உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெயத்தை பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு சின்ன ஆயி பட்டணத்தில் தோல்வியை சந்தித்துட்டாங்க. அப்பதான் பாவம் செஞ்சிருக்காங்க. உடனே சரி கொஞ்சம் போட்டுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடலை. பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் தோல்வியை கொடுக்கிறார். பாவத்துக்கு இடம் கொடுத்த உடனே தோல்வியை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தோல்விதான். ஜெயம் எடுக்க முடியாது. ஜெயம் எடுக்க முடியாது. மூன்றாவதாக சொன்னேன். ஓ ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஜெபம். ஜெபமே ஜெயம். ஜெபமே ஜெயம். மோசேயுடைய கைகள் உயர்த்தப்படுகிற வரைக்கும் அவர்கள் ஜெயித்தார்கள். அவர்கள் ஜெயித்தார்கள். ஓ, உங்களுடைய கைகள் எப்பொழுதும் உயர்த்தப்பட, கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்க. முழங்கால முடக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. நான்காவதாக சொன்னேன். தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகம். அபிஷேகம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அபிஷேகம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தர்கள் அவனுக்கு முன்பாக நிற்கக்கூட முடியல. தள்ளிதான் நிற்பான். அவனை கண்டாலே பயந்து ஓடி ஒளியக்கூடியவர்கள், ஓடி ஒளிவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அபிஷேகத்தை இழந்த பொழுதும் அதோ பரிதாபமான ஒரு நிலைமை. ஆண்டவருடைய பிள்ளைகள், அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிப்பீங்க. அபிஷேகம் தான் தேவை. ஜெயிக்கணும் அப்படின்னா அபிஷேகம் நமக்கு தேவை. அபிஷேகம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அபிஷேகம் நம்மை விசேஷித்தவனாக மாற்றும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஐந்தாவதாக சொன்னேன், சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்கள் அவர்கள் ஜெயிக்க முடியாது. பாதாளத்தை ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் வரும், நீங்களும் நானும் பாதாளத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அந்த பாதாளத்தை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கி சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்கள் அவர்கள் பாதாளத்தை ஜெயிக்க முடியாது. மானுடைய சமூகத்தில் அப்படியே கொடுக்கலாமே.
ஒப்பு கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்கலாமே. ஓ ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. ஓ ஓ ஹalleluya. தாவீது சென்ற இடத்தில் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். அதே தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தருவார். ஓ அப்படி துதிக்கலாமே. வாயை திறந்த ஆண்டவரை துதிக்கலாமே. வாயை திறந்த ஆண்டவரை துதிக்கலாமே. வாயை திறந்த ஆண்டவரை துதிக்கலாமே. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. Uda rika badonari anturumekedina ribala bala 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 shagalari anturiya kerobala rikabori anturumekedina nikabori anturumekedina ribala bala 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 shagalari anturiya rikaba kaba 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 ri anturumekedina ribala bala 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 shagalari anturiya kerobala. Hallelujah. ஆண்டவரே தோல்விகள் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும், ஜெயம் கிடைக்கட்டும். பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்கட்டும். தகப்பனே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. ஆண்டவரே இது ஜெயம், இது ஜெயம் எடுக்கணும் அப்பா. தோல்வியே இல்லப்பா, தோல்வியே கிடையாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நாமத்தில் வாழ்த்துக்கள்.